எமது தெய்வம் விநாயக பெருமானையும் கன்னியாகுமரியையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் ஆசியுடன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன். ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வானமண்டலத்தில் இன்று 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராசி வில்லை போன்ற ஒரு அமைப்புடன் காணப்படுகிறது. அதனால்தான் இது தனுசு என்று பெயர் பெற்றது. 360 டிகிரி கொண்ட ராசிமானத்தில் 240 பாகை முதல் 270 பாகை வரை காணப்படுகிறது. இதில் குரு ஆட்சி பெறுகிறார். சூரியன் இந்த ராசியில் இருக்கும்பொழுது அந்த மாதம் தனுர் மாதம் என்று சொல்லப்படுகிறது. தமிழில் இம்மாதத்தை மார்கழி மாதம் என்று கூறுவார்கள். தனுசு ராசியின் அதிபதி குரு ஆவார். எனவே தனுசு ராசியை லக்கணமாக கொண்டவர்கள் நல்ல குணநலங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் பருத்த உடல்வாகையும் கொண்டிருப்பார்கள். தான தர்மங்களை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது ராசி மண்டலத்திலேயே மிக பெரிய கிரகம் குருவாகும். அதனால் பெருந்தன்மைக்கும் உடல் பருமனும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தனுசு லக்கணத்தின் அதிபதியான குரு கெட்ட இடத்தில் இருந்தால் இதுக்கு நேர் எதிரான பலன்களை கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த தனுசு லக்கணத்தை பற்றி இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். தனுசு லக்கணத்தின் அதிபதி குரு என்று இப்போ தான் பார்த்தோம். இது ஒரு ஆண் ராசியாகும். ஒற்றைப்படை ராசினா இதில் பிறந்தவர்கள் அதாவது கொஞ்சம் சென்டிமீட்டர் டைப் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒற்றை ராசி இரட்டை ராசி 2 அமைப்பு உள்ளவர்கள். முதல்ல பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த புறம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இதில் பார்த்திங்கன்னா மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த பாவங்கள் என்று சொல்லப்படும். இது மீதி இருக்கிற ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் புறம் சார்ந்த ராசிகள் என்று சொல்லப்படும். அகம்னா சென்டிமீட்டர் அதிகம் உள்ளவர்களாகவும் புறம்னா பொருளாதார சிந்தனை அதிகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ராசியினுடைய திசை கிழக்கு திசை. உட்காருகிற இடம் அதாவது உட்காரு பீடம், அதாவது இடுப்பு, குதம், மலத்துவாரம், ஆசனவாயு, இடுப்பு இதுக்கெல்லாம் இதுதான் அதிபதி. சின்னம் இந்த ராசியினுடைய சின்னம் இடுப்புக்கு மேல் மனித உருவமும் இடுப்புக்கு கீழே குதிரை உருவமும் கொண்டு கையில் ஒரு வில் வைத்திருக்கும் உருவமாகும். பெரும்பாலும் வில்லை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இதில் நிறம் இள மஞ்சள், அதாவது இளம் சிவப்பு, ரோஸ் என்று கூறப்படும். இது எதுக்குன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ராசியான கலர். ஒரு வீட்டுக்கு இது அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதனுடைய ஆங்கில பெயர் சாகிட்டாரஸ். காலம் அதாவது முன் 15 பாகை பகலில் வலிமையும் பின் 15 பாகையில் பிறந்திருப்பின் இரவின் வலிமையும் உடையவர்கள். அதிகம் பார்த்திங்கன்னா இரவில் தான் வலிமை. பஞ்சபூதத்தன்மை ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு ராசிக்கும் தீ, மண், காற்று, நீர் என்று பாகுபாடு உண்டு. அதில் இது நெருப்பு ராசியை கொண்டது. ராசியினுடைய தன்மை சுபராசி, அதாவது சௌமிய ராசி என்று கூறப்படுகிறது. இடம் படைக்கலன்கள் இருக்கும் இடம், அதாவது ஆயுத பயிற்சி சாலை. ஏன்னா வில்லு இருக்குது இல்லையா, அதனால். மாதம் மார்கழி, மாதங்களிலேயே சிறப்பான மாதம் என்று பெயர் பெற்றது. இந்த மாதத்தெல்லாம் திருப்பாவை, திருவெண்பாவை பாடல்களை பஜனையாக விடிய காலையில் பாடி வருவார்கள். ராசியினுடைய கால அளவு அதாவது 60 நாழிகை உள்ள ராசி சக்கரத்தில் இந்த ராசியினுடைய அளவு 5½ நாழிகை. அதாவது இது தோராயமானது தான். அட்சரேகை, தீர்க்கரேகை இது பிரகாரம் மாறுபாடை அடையும். ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமும் இந்த ராசியில் அடங்கும். இந்த உதயம் அதாவது இந்த ராசிக்கும் ஒரு ராசிக்கும் என்ன உதயம்னு ஒன்று இருக்குது. அது பிருஷ்டவ உதயம். ஜாதி சூஸ்திரியர். சூஸ்திரியர்னால் அதாவது
அதாவது இது பார்ப்பனர் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் வரும். இதுவும் ராசியின் ஆட்சியாளர் குரு, ராசியின் உச்ச அதிபதி. இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமடைவதில்லை. ராசியின் நீச்சதிபதியும் யாரும் இல்லை. அதாவது இந்த பெரிய மனுஷன் வீட்டில் யாருக்கும் பகை இல்லை அப்படிங்கிற மாதிரி, நல்ல மனிதன் வீட்டில் பகை யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறதாக. மூலத்திரிகோணம் பெறுவோரும் குருவே தான். ராசியில் நட்பு கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற ராஜ கிரகங்கள் நட்பாக இருக்கும். ராசியில் சம கிரகங்கள் புதன், குரு, சனி, ராகு, கேது. எந்த கிரகமும் பகை இல்லை அப்படிங்கிறதால எல்லா கிரகமும் இங்கே நட்பு பெறுகிறார்கள். இந்த ராசியில் யாரும் பகை பெறவில்லை. அதேபோல் எவரும் பகை, உச்சம், நீச்சம் யாரும் பெறுவதில்லை. ராசியினுடைய சுப கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும். ராசியின் யோக கிரகங்கள், இந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு 5, 9 அதிபதியான சூரியனும் செவ்வாயும் யோகம் செய்வார்கள். ராசியில் பாவ கிரகங்கள்னு பார்த்தா புதனும் சுக்கிரனும். ராசியில் மாரகஸ்தானம் 7, 11ஆம் இடங்கள். ராசியினுடைய மாரக அதிபதிகள் 7க்குரிய புதனும் 11க்குரிய சுக்கிரனும். பாதகஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம். பாதக அதிபதிங்கிறது புதன். ராசியினுடைய கடவுள், அதாவது இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் என்கின்ற தட்சிணாமூர்த்தி. கோவில்கள் ஆலங்குடியில் தான் இவருக்கு தனி பிரதிஷ்டை உள்ளது. அதனால் ஆலங்குடியில் போய் கும்பிடுறது சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் விவேகமும் தர்ம சிந்தனையும் உடையவர்கள், பொறுமைசாலிகள், எவரையும் விரோதம் பாராட்டாதவர்கள். அதாவது எந்த காரியத்தையும் அம்பு போல் விரைவாக செய்து முடிப்பவர்கள். கொடுமைகளையும் தீயவைகளையும் கண்டால் தாங்க முடியாமல் பொங்கி சீறிவிடுவார்கள். நேர்மையானவர்கள் என்பது இவருடைய ஒரு விசேஷம். மிகவும் பெருந்தன்மை கொண்ட இவர்கள் பேராசை அற்றவர்கள். பிறரை ஏமாற்றியோ பித்தலாட்டம் பொய் பேசி அதை பிடிக்கிறது பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. எனவே ஆன்மீக சிந்தனை அதிகம் உள்ளவர்கள். அதாவது லக்கணம் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம். இதில் 3 நட்சத்திரம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்ன முடியுங்களா. அதனால் இந்த தனுசு லக்கணத்தில் மூலம், பூராடம், உத்திராடம் 1 இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா கேதுவனுடைய மூல நட்சத்திரம் இருந்தால் நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க. பூராட நட்சத்திரத்தில் லக்கணம் அமையப்பெற்றவர்கள் தனநிலையில் முன்னேற்றம், தன்னுடைய பணத்தை தானே அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும், சிற்றின்பம் மற்றும் பேரின்பம் இரண்டையும் சமமாக அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் பெற்றிருப்பார்கள். லக்கணம் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் அமையப்பெற்றவர்கள் நிர்வாகத் திறமையும், அரசு சார்ந்த வருவாய்த்துறைகளிலும், வங்கிகள், கருவூலங்கள் போன்றவர்களும் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசு ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள். தனுசு ஒரு நெருப்பு ராசி என்பதால் தன்னுடைய கருத்துக்களில் எப்போதும் வலுவாக இருப்பார்கள். சொல்ல எப்பவுமே மாற்றுறது கிடையாது. மற்றவர்களை பற்றி கருத்தில் கொள்ளாதவர்களாகவும் இருப்பார்கள். இது ஒரு உபயராசி என்பதால் அடிக்கடி தன்னுடைய எண்ணங்களை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வார்கள். காலபுருஷ தத்துவப்படி தனுசு 9ஆம் வீடு என்பதால் பொதுவாக இவர்களுக்கு தொழில் நஷ்டங்களும் பின்னடைவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடாக 9ஆம் வீடு அமைகிறது என்பதால் தொழிலில் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் முதலீடு போடாத தொழில்களை பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா இதுமாரி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த கோவில்களில் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, அதாவது முதலீடு கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறது, இந்த மாதிரி அதாவது கடவுள் சம்பந்தமான விஷயங்களில் இருப்பார்கள். பெரிய முதலீடான தொழில்களில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது, அதுவும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துறை இருந்தால் தான் போவாங்க. ஆன்மீக துறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களை பற்றி நல்லா இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவில் நம்ம மகர ராசியை சேர்ந்தவர்களினுடைய குணங்கள், இயல்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நமது பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.